ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு வைக்கிறதா வீடியோ எடுத்திருந்தேன். எங்கள் அம்மா வீட்டு சைடில் வந்து என் அம்மா ஸ்டைலில் வச்சுருக்கேன். எங்கள் அம்மா வீட்டில் தான் வச்சுருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். கடாய் வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, எங்கள் அம்மா வீட்டு சைடில் கடுகுலாம் போடுவாங்க, அதனால தான் நானும் போட்டிருந்தேன். போட்டு சோம்பு போட்டு வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி போட்டு வதக்கிக்கணும் நல்லா. ஸோ என் அம்மா வீட்டில் தான் எடுத்திருந்தேன். கொஞ்சம் பக்கத்தில் வந்து மெஸ்ஸியாக இருக்குது, அதை இக்னோர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு சிக்கன் போட்டு வதக்கிடுவேன். ஏன்னா வெங்காயம் போட்டு வதக்கினதுக்கப்புறம் சிக்கன் போட்டுட்டோன்னா சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகிடும். ஸோ அதனால் வந்து சிக்கனையும் போட்டு வதக்கிட்டோன்னா கொஞ்சம் நல்லா குக் ஆகிடும். இது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். சைடில் வந்துட்டு டீயும் போட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு டீ போட்டுட்டு இருந்தேன். உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டோன்னா அதுலேயே தண்ணி விடும். தண்ணி விட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம மிளகாத்தூள் போட்டு குக் பண்ணோன்னா கொஞ்சம் டேஸ்ட் இது வேறு மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி வைப்பீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிட்டோன்னா அவ்வளோதான், ரெடி ஆகிடும் கொதிச்சிச்சுன்னா. ஸோ சைடில் வந்து டீயும் ரெடி ஆகிடுச்சு. டீ குடிச்சிட்டு வந்து பார்த்தா சிக்கன் குழம்பும் பர்ஃபெக்டாக ரெடியாக இருந்தது. மேலே வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோன்னா சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி லாவா ஷைனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.